இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே. இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே. இதய அமைதி இனிதே அடைய இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். இன்றைய திருப்பலியானது இன்று பிறந்தநாள் கொண்டாடும் ஹைதராபாத் தமிழ்நாடு இறைவார்த்தை சபையினுடைய அதிப தந்தை அருட்திரு ஐ சாந்தராஜா அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இறைவன் அவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் வாழ்வென்ற கொடைக்கு நன்றி செலுத்தி நன்றி திருப்பலியாகும். திருவாளர் அகஸ்டின் டிபோட்டா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் இந்த நாளிலே இறைவன் இவருக்கு தொடர்ந்து அபரிவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆஸ்வதிக்க வேண்டியும், இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் ஜூடி பெர்னாண்டோ அவர்களை இறைவன் தொடர்ந்து ஆஸ்வதித்து வழிநடத்த வேண்டியும், இன்றைய நாளிலே தன்னுடைய 25வது வெள்ளி விழா திருமண நாளை சிறப்பிக்கிற ஸ்டீஃபன் ஷீலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று தன்னுடைய திருமண நாளை சிறப்பிக்கின்ற ஹமீல் ராஜி இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி திருப்பலியாகவும், சின்னப்பராஜ் ரதிப்ரியா குடும்ப கருத்துக்காகவும், இன்று தன்னுடைய முதல் பிறந்த நாளை கொண்டாடும் மகன் டியான் ஜெகோவா அவர்கள் இறை ஞானத்திலும் உடல் உள்ள ஆரோக்கியத்திலே வளர வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பிரியா குடும்ப சமாதானத்திற்காகவும், சிஸ்டர் வெர்ஜின் மேரி அவருடைய ஆண்மையை பாற்றுக்காகவும், நேற்று தினம் நம்முடைய பங்கிலே இருந்து இறந்த அடைக்கல் ராணி அவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், திருவாளர் அருள் அவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் அனிருத் அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும், அலோசியஸ் மேரி அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், ஃபிலோமினா அபிநய் மற்றும் அருள் பிரகாஷ் அவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டி குழந்தை இயேசுவிடம் சிறப்பாக என்ற திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும், அருள் ஜே பாண்டியன் அவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் அருட்தந்தை பஸ்காலிஸ் அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் விரைவிலே சுகம் பெற வேண்டியும் இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, என் நிலையிலும் நம்பிக்கையை கேடயமாக பெற்றுக்கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் நம்பிக்கையை கேடயமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் என்னை கண்டிப்பாக வழி நடத்துவார். எனக்கு உற்ற துணையாக இருப்பார், ஒரு துணையாக இருப்பார் என்ற உண்மையை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பார்வையற்ற அந்த பத்திமையை நான் விரும்புகிறேன் நலமாக என்று சொல்லி சுகப்படுத்தியது போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்த இருக்கிறார். திருப்பாடல் 33:20 வாசிக்கின்றோம், நாம் ஆண்டவரை நம்பியிருக்கிறோம், அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார் என்று சொல்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொண்டு இந்த பெருந்தொற்று காலத்திலே இந்த சூழ்நிலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரிலே நாம் சரணாகாதி அடைவோம். உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று அன்று அந்த பார்வையற்ற அந்த பத்திமையை சுகப்படுத்தியது போல ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் பிரச்சனையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு வேண்டுவோம். நம்முடைய வாழ்விலே விசுவாசத்திலே ஆழப்படாமல் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நோக்கி கேள்வி கேட்ட தருணங்கள், நம்பிக்கையை நம்முடைய வாழ்விலே கேடயமாக கொள்ளாமல் வாழ்ந்த அந்த நேரங்கள் எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அத்தனையை மன்னித்து நம் நிறைவான மகிழ்ச்சியான அருள் நிறைந்த ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாகும். ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீ நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். முதல் வாசகம். ஆண்டவருடைய செயல் அவருடைய மாட்சியால் நிறைந்துள்ளது. சீராக்கு ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 15 முதல் 25 முடிய. ஆண்டவருடைய செயல்களை நினைவுபடுத்துவேன், நான் கண்டவற்றை எடுத்துரைப்பேன். ஆண்டவருடைய சொல்லால் அவருடைய செயல்கள் உண்டாகின்றன. ஒளிரும் கதிரவன் அனைத்தையும் காண்கின்றான். ஆண்டவருடைய செயல் அவருடைய மாட்சியால் நிறைந்துள்ளது. அனைத்தையும் தமது மாட்சியால் நிலைநிறுத்திய எல்லாம் வல்ல ஆண்டவர் தம் வியத்தகு செயல்கள் எல்லாவற்றையும் எடுத்துரைக்கும்படி தம் தூயவர்களுக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை. படுகுழியும் மனித உள்ளத்தையும் அவர் ஊடுருவி நோக்குகிறார். மனிதர்களுடைய சூழ்ச்சி நிறை எண்ணங்களை ஆராய்கிறார். ஆராயக்கூடியவற்றை எல்லாம் உன்னத இறைவன் அறிவார். அறியக்கூடியவற்றை எல்லாம் உன்னத இறைவன் அறிவார். காலத்தின் குறிகளை உற்று நோக்குகிறார். நிகழ்ந்தவற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் அவர் தெரியப்படுத்துகிறார். மறைந்திருப்பவற்றின் தடயத்தை வெளிப்படுத்துகிறார். எவ்வகை எண்ணமும் அவருக்கு தெரியாமல் இருப்பதில்லை. ஒரு சொல் கூட அவருக்கு மறைந்திருப்பதில்லை. அவர் தமது ஞானத்தின் அரும்பெரும் செயல்களை ஒழுங்குபடுத்தியுள்ளார். அவரே என்றென்றும் இருக்கின்றவர். யாதொன்றும் கட்டப்படுவதில்லை, குறைக்கப்படுவதும் இல்லை. எவருடைய அறிவுரையும் அவருக்கு தேவையில்லை. அவருடைய செயல்கள் அனைத்தும் எத்துணை விரும்பத்தக்கவை, பார்ப்பதற்கு எத்தனை பளபளப்பானவை. இவையெல்லாம் உயிரோடு இருக்கின்றன. எல்லா தேவைகளுக்காகவும் என்றும் நிலைத்திருக்கின்றன. எல்லாம் அடிபடுகின்றன. எல்லாம் இரட்டையாய் உள்ளன. ஒன்று மற்றொன்றுக்கு எதிராய் இருக்கிறது. யாதொன்றும் அவர் குறைபட செய்யவில்லை. ஒன்று மற்றொன்றின் நன்மையை நிறைவு செய்கிறது. அவருடைய மாட்சியை நிறைவாக காண்பவர் எவர்? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 33. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. 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 யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடலொன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால்
பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. அவர் கடல் நீரை குவியல் போல் சேர்த்து வைத்தார். அந்நீரை ஆள் நிறவறைகளில் சேமித்து வைத்தார். ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 46 முதல் 52 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமோயியின் மகன் பாத்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையிட்டு அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று, அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உம் நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று.
பிரியாதிர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கேரளாவை சார்ந்த ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அவர் என்னை சந்தித்த பொழுது, ஃபாதர், எனக்கு 33 ஆண்டுகளாக சொரியாசிஸ் வியாதி, நான் போகாத மருத்துவமனைகள் இல்லை, நான் எடுக்காத மருந்து மாத்திரைகள் இல்லை. சொரியாசிஸ் வியாதி வந்தால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொரியாசிஸ் வியாதி வந்துச்சுன்னா எப்படின்னா, சட்டையை கழட்டணுமா கூட தண்ணி ஊற்றினா தான் சட்டையை கழட்ட முடியும். அந்த அளவுக்கு பார்ப்பதற்கு உடலே அருவருப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட நபர் 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, 33 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று சுகம் கிடைக்காத அந்த நிலையிலே அவர் என்னை சந்தித்த பொழுது, நான் அவரிடம் கேட்ட ஒரு வார்த்தை, கடவுள் உமக்கு நலம் கொடுப்பார் என்பதில் உமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? உடனடியாக சொன்னார், கண்டிப்பாக எனக்கு இந்த இடத்திலே ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, 3 வாரத்திலே மறுபடியும் என்னிடம் வந்து சொன்னார், ஃபாதர், நான் சுகம் பெற்று விட்டேன், கடவுள் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். 33 ஆண்டுகளாக நான் பட்ட கஷ்டம் 3 வாரத்திலே இறைவன் எனக்கு சுகத்தை கொடுத்தார். நான் சொல்ல, உங்களுடைய நம்பிக்கை உமக்கு சுகத்தை கொடுத்தது, போவோம், ஆண்டவருக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்வு வாழ்கள் என்று சொல்ல நினைப்பேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே வியாதி நினைப்பது நடக்காத போது, எதிர்பாராத இழப்புகளை நாம் சந்திக்கிற பொழுது துன்பப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், கவலைப்படுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். இறைவன் இன்று எனக்கு இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாரா? ஆண்டவரை நாம் பற்றி கொண்டோம் என்றால் உங்களுக்கு இயேசு சொல்வார், உன் நம்பிக்கை நீர் விரும்பியதை உமக்கு பெற்றுத்தரும், நீர் விரும்பியவாறு உமக்கு கிடைக்கட்டும். அன்று அந்த பார்வையற்ற பத்திமையுடன் சொன்ன அதே வார்த்தையை இயேசு நம்மோருடன் சொல்வார், உன் நம்பிக்கை உனக்கு சுகத்தை கொடுத்தது என்ற அந்த வார்த்தையை சொல்லி இயேசு ஆண்டவர் நம்மை தீட்டுவார். அன்பார்ந்தவர்களே, இந்த கொரோனாவின் 2ஆம் அலையின் காரணமாக இந்தியாவிலே ஏறக்குறைய 360 குருக்களையும் அருள் சகோதரிகளையும் நாம் இழந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு இந்த கொரோனா பணி நிவாரணம், ஏழைகளுக்கான மருத்துவ பணி என்று செய்து தங்களுடைய உயிரையை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அருள் தந்தைகளும் இந்த அருள் சகோதரிகளும் இந்த கொரோனா காலத்திலே நம்முடைய பங்கை சார்ந்த பல குடும்பங்கள், ஃபாதர் எங்களுக்காக ஜெபியுங்கள், நிறைய பேர் ஃபோனில் அலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஃபாதர் ஃபோனிலே ஒரு ஜெபம் சொல்ல மாட்டீர்களா? குடும்பமாக வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், பயம், அச்சம், ஹாஸ்பிட்டலில் மெட்டு கிடைக்காமல் திணறிய ஒரு நிலை, உயிரை பறிகொடுத்த ஒரு சூழ்நிலை. நம்முடைய பங்கில் நேற்று கூட 2 இறப்புகள், காலையில் ஒரு பெண்மணி, மாலையிலே மாலை 6 மணிக்கு ஒரு ஆண். ஒரு வாரத்துக்கு முன்பாக நம்முடைய பங்கை சார்ந்த ஒருவர் ஃபோன் பண்ணி, ஃபாதர் கொரோனா பாசிட்டிவாக வந்திருக்கிறது, ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், திரும்பி மறுபடியும் வந்தால் சந்தோஷம், ஒருவேளை நான் வரலைன்னா எனக்காக ஒரு திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். அதை கேட்ட உடனே உண்மையிலேயே உள்ளம் வலித்தது, உள்ளம் கனத்தது, கண்ணீர் வந்தது. எப்படி ஒரு நோய் நம்முடைய விசுவாசத்தை தளர்ச்சி அடைய செய்யும் என்பதை நாம் கண்முன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நபர் ஆண்டவருடைய கிருபையால் மறுபடியும் திரும்பி வந்து, ஃபாதர் பத்திரமாக திரும்பி வந்து விட்டேன். இந்த நாட்களிலே மருத்துவர்கள், செவிலியர்கள் மூலமாக கடவுளுடைய அந்த இரக்க பெருக்கத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் உணர்ந்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த தொற்று இந்த உலகத்தை விட்டு மாறும் என்று
கண்ணீரோடு அந்த சாட்சிய பகிர்வை பகிர்ந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எரிகோவிலிருந்து எரிகோவுக்கு வருகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கிற பொழுது இயேசுவும் அவருடைய சீடர்களும் அந்த பெருங்கூட்டம் தொடர எரிகோ என்னும் ஊருக்குள் செல்கின்றார்கள். அதை கேள்விப்பட்ட வழியோரத்திலே அமர்ந்த அந்த கண் பார்வையற்ற பத்திமேயு என்ற பிச்சைக்காரன் சத்தமிடுகிறான், இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று கத்துகிறான். அந்த சந்தை பகுதியிலே பயங்கரமான இரைச்சல் சத்தம். அந்த இரைச்சலிலும் அந்த சத்தத்திலும் இயேசு அந்த சத்தத்தை உணர்ந்து அந்த குரலை கேட்கிறார். அவனுடைய குரலை கேட்டு அவனுடைய குரலை அப்படியே உதாசனப்படுத்தி செல்லாமல் நின்று கவனத்தோடு கேட்டு அவனுடைய குறையை தீர்த்து வைக்கிறார். அவனுடைய வார்த்தைகளை செயல்களை நாம் பார்க்கிற பொழுது முதலாவதாக அவன் சொன்ன அந்த வார்த்தை, தாவீதின் மகனே, என் மீது இறங்கும் என்று அழைக்கிறான். மெசியா தாவீது குலத்திலே தோன்றுவார் என்ற அந்த உண்மையை அவன் அறிந்திருந்தான். ஆனால் பார்வை உள்ள அந்த பார்வை இல்லாத அந்த குருடன் இயேசுதான் தாவீதின் மகன் என்பதை உணர்ந்திருந்தான். ஆனால் பார்வை பெற்றிருந்த பலர், யூதர்கள், மறைநூல் அறிஞர்கள், இந்த உண்மையை அவர்கள் அறியாதிருந்தார்கள். இரண்டாவதாக, நீ கூச்சல் போடாதே, சத்தமாக பேசாதே என்று மற்றவர்கள் கண்டித்த போது இன்னும் சத்தமாக அவன் கூறுகிறான், தாவீதின் மகனே, என் மீது இறங்கும். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், நான் இயேசுவிடம் போனால் அவர் எனக்கு கண்டிப்பாக பார்வை தருவார், என்னை அவர் தள்ளிவிட மாட்டார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அவர் சுகம் தர தயாராக இருக்கிற பொழுது தடுப்பதற்கு இவர்கள் யார்? இயேசு எனக்கு சுகம் தர தயாராக இருக்கிற பொழுது தடுப்பதற்கு இவர்கள் யார்? இன்னும் அதிகமாக கத்துகிறார். இயேசு செய்ய நமக்கு பல தடைகள் வரும். இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே புதுமைகள் செய்ய பல தடைகள் வரும். அந்த தடைகளை நாம் தாண்டி நாம் செல்லுகிற பொழுது அவர் நம்மை தள்ளிவிட மாட்டார். இயேசு அழைக்கிறார் என்று தெரிந்தவுடன் தன்னுடைய மேலுடையை தூக்கி எறிந்துவிட்டு அவன் ஓடுகிறான். இயேசுவிடம் செல்ல தன்னுடைய போர்வையானது தடையாக இருந்து விடுமோ என்று நினைத்து அதையும் அவன் முதறி எறிந்துவிட்டு செல்கிறான். அவனுக்கு அந்த போர்வை மிக பாதுகாப்பாக இருந்திருக்க வேண்டும். இயேசுவிடம் சென்றால் பார்வை கிடைக்கும், அதே போல 1000 போர்வைகள் கிடைக்கும் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது. அந்த ஆழமான விசுவாச பார்வை இல்லாதிருந்தால் ஒருவேளை அவன் அந்த போர்வையை பத்திரமாக மடித்து விட்டுவிட்டு மெதுவாக இயேசுவிடம் சென்றிருப்பான். அன்புக்குள்ளே, இயேசுவிடம் செல்பவர்கள் ஏமாற்றத்தோடு திரும்ப மாட்டார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். நாம் இயேசுவிடம் நாம் சென்றோம் என்றால் ஏமாற்றத்தோடு கண்டிப்பாக நாம் திரும்பவே மாட்டோம். நான்காவதாக, பல தடைகளை தாண்டி வரும்போது இயேசு அவரிடம், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று கேட்கின்றார். அவனுக்கு நிறைய தேவைகள் இருந்த போதும் எது முக்கியமான அவசியமான தேவை என்பதை அவன் தெரிந்து வைத்திருந்தான். ஒருவேளை அவனுக்கு அன்று 3 வேளை சாப்பாடு அவனுக்கு மிக அவசியமான தேவையாக இருந்திருக்கலாம். அவன் இன்னும் 2 போர்வைகள் அவன் கேட்டிருக்கலாம். நல்லதொரு வீடு வேண்டும் என்று அவன் கேட்டிருக்கலாம். அவன் இருந்ததோ அந்த சந்தை வழி பகுதி. ஆனால் அந்த பார்வையற்ற அந்த பத்திமேயு தன்னுடைய உடனடிய தேவையாகிய அந்த கண் பார்வை அது இருந்தால் மற்ற எல்லாவற்றையும் சம்பாதித்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு அவன் இயேசுவிடம், ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும் என்று கேட்கிறான். நீர் விரும்பியவாறே நீ பார்வை பெறும் என்று சொல்லி இயேசு அவனுக்கு பார்வை கொடுக்கிறார். அன்புக்குரிய இந்த நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் பார்வையற்ற பாத்திமேயு அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். பாத்திமேயு என்றால், பா என்றால் அரேமியத்திலே மகன், திமேயின் மகன், அதான் பத்திமேயு. அவரை கூப்பிடுங்கள், இதுதான் நற்செய்தியினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. பாத்திமேயு இயேசுவை கூப்பிட்டார். இப்படி இயேசுவே, தாவீது மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று பத்திமேயு இயேசுவை கூப்பிட்டார்.
இயேசு அவனை கூப்பிட்டார். அன்புக்குரியவர்களே, கடவுளை நோக்கி நாம் எழுப்புகிற ஜெபம் எந்த ஒரு சூழ்நிலையும் வீண் போகாது. கடவுளை நோக்கி நாம் கூப்பிட்டோம் என்றால் கடவுளும் நம்மை கூப்பிடுவார். இரண்டாவதாக, யார் தடைக்கல்லாக இருந்தார்களோ அவரை படிக்கல்லாக மாற்றுகிறார். அட சும்மா இரு என்று அதட்டிய அந்த மக்கள் கூட்டம், தம்பி துணிவோடு இரு என்ற நம்பிக்கை கொடுக்கிறது. இது 2 பாடங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒன்று, நமக்கு எதிராக இருப்பவர்களை கடவுள் நம் சார்பாக மாற்றுவார். நம்முடைய குடும்பம், நண்பர்கள், இந்த உலகம் நமக்கு எதிராக இருந்தாலும் நாம் கடவுளை இறுக பற்றி கொண்டால் அவர்களையும் நம் சார்பாக கடவுள் மாற்றுவார். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. ஆம், நம்மை சுற்றி இருப்பவர்கள் வேகமாக மாறக்கூடியவர்கள். வார்த்தையை சோப்பு நுரை மாதிரி நாம் பார்க்கிறோம். அந்த கூட்டத்திலே அந்த குருடனை அதட்டியவர்கள் துணிவோடு இருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதட்டியதால் சோர்ந்து விடவும் ஆறுதல் தருகிறார் என்பதற்காக துள்ளி குதிக்கவும் கூடாது. நாம் பார்க்கிறோம், அந்த குருடன் நிதானத்தோடு அவன் இயேசுவை தேடி செல்கிறார். மூன்றாவதாக, இயேசு உம்மை கூப்பிடுகிறார். இந்த வார்த்தையை மக்கள் பாத்திமையிடம் சொல்லுகிறார்கள். இன்று எத்தனை பேர் நாம் பிறரை இயேசுவிடம் அழைத்து வருகிறோம்? இயேசுவை அனுபவத்தால் தான் அதனை பிறருக்கு நாம் கொடுக்க முடியும். நம்ம எத்தனை பேர் இயேசு அனுபவத்தை நாம் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம்? நான்காவதாக, பாத்திமேயு தன்னுடைய மேலுடையை தூக்கி எறிந்து விட்டு இயேசுவின் வந்தார். பார்வை பெறுவதற்கு முன்பாக அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். மேலுடையை தூக்கி எறிகிறான். மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பது அவனுக்கு கவலை இல்லை. முழு மனித சுதந்திரத்தோடு அவன் இயேசுவை பின்பற்றுகிறான். இயேசு அவனை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இன்று பாத்திமிடம் கேட்ட அந்த கேள்வியை நம்மிடம் கேட்டார், நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறோம்? முன்னாடியாக நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? பத்துமையிடம் அந்த தெளிவு இருந்தது. ஆண்டவரே, நான் பார்வை வர வேண்டும். இந்த ஒரு தெளிவு நம்மிடம் இருக்கிறதா? நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உடனே நம்மிடம் உனக்கு நான் இந்த தர இருக்கிற கேட்டால் நம்ம ஒரு நீண்ட ஒரு லிஸ்ட்டை வச்சுருப்போம். மளிகை சாமான லிஸ்ட்டு மாதிரி நீண்ட ஒரு லிஸ்ட்டை வச்சுருப்போம். ஆனால் நம்முடைய உடனடி தேவையை நாம் இயேசு உடனடியாக நாம் கேட்போமா? நீர் போகலாம், இயேசு நீ போ என்றாலும் அவன் இயேசுவை பின்பற்றுகிறான். இயேசுவின் சீடர்கள் இயேசுவுக்கு என்ன நடக்கும் என்று பயந்து பயந்தார்கள். ஆனால் பாத்திமேயு துணிச்சலோடு இயேசுவை பின்பற்றினான். அன்புக்குள்ளே, நம்பிக்கையிலே 5 முக்கியமான படிகள் இருக்கிறது. முதலாவதாக கண்டுகொள்ளுதல். பாத்திமேயு இயேசுதான் போகிறார் என்று அவன் கண்டுகொள்கிறான். அவருடைய திறந்த மனநிலை, அந்த நம்பிக்கை, இயேசு வருகிறார். அன்புக்குள்ளே, நம்முடைய வேலை, நாம் வாழுகிற இந்த உலகம் சத்தங்கள் நிறைந்த உலகம். இந்த சத்தங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் இயேசுவின் குரலை நாம் கண்டுகொள்கிறோமா? We are living in the noisy world. இந்த சத்தங்கள் நிறைந்த உலகத்திலே திறந்த மனநிலையோடு நாம் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்கிறோமா? இரண்டாவதாக அறிக்கையிடுதல். கூட்டத்தினர் அதட்டினாலும் இயேசு மீது உள்ள நம்பிக்கையை அறிக்கையிட அவன் தவறவில்லை. நான் சத்தமாக ஜெபித்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஜெபிக்கிறத மற்றவங்க பார்த்தா என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்களே என்று நாம் வெக்கப்பட்டு நம்ம நிறையவே நாம் ஜெபிக்க மாட்டோம். அன்புக்குரியவர்களே, அதட்டியவர்கள் துணிவோடு இருந்தார்கள். இந்த உலகம் அப்படியும் பேசும், இப்படியும் பேசும். நம்முடைய வாழ்க்கை விதாரத்தோடு செயல்படுகிறோமா? மூன்றாவதாக மன்றாடுதல். நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அப்படி என்றால் இவன் பிறவி கூட அல்ல. நாமும் அன்புக்குள்ளே இறை சாயலை படைக்கப்பட்டு காலப்போக்கிலே நம்முடைய பாவ வாழ்வு நம்மை இருளடைய செய்கிறது. ஆக அந்த ஏக்கம், அந்த பாத்திமையின் ஏக்கம் மட்டுமல்ல, நம்முடைய ஏக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை, நான் மீண்டும் பார்வை வேண்டும். நான்காவதாக விட்டு விடுதல். அவன் மேலுடைய விட்டுவிட்டு பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு வந்தான். இயேசுவின் பிரசன்னம் நிறைவே தரும் என்ற நம்பிக்கையிலே நாமும் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு இயேசுவை முழுமையாக பின்பற்ற நாம் தயாராக இருக்கிறோமா? கடைசியாக பின்பற்றுதல். பார்வை பெற்றவுடன் இயேசுவை அவன் பின்தொடர்கிறார். நம்பிக்கையுடைய இறுதிப்படி இயேசுவோடு வழிநடப்பது. அது பாடுகள் என்ற எருசலேமுக்கு அது அழைத்து செல்லும் என்றாலும் அந்த பார்வையிட்ட பாத்திமேயு இயேசுவை பின்பற்றுகிறார். நம்முடைய வாழ்வில் அன்புக்குள்ளே பாடுகள், கஷ்டங்கள் வருகிற பொழுது நம்முடைய நிலைப்பாடு என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், கஷ்டங்கள் வருகிற பொழுது நம்முடைய நிலைப்பாடு என்ன? நாம் இயேசுவின் உண்மையான சீடர்களாக இயேசுவை நாம் பின்பற்ற நாம் தயாராக இருக்கிறோமா? விடுதலை பயண புத்தகம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒருவன் என்னை நோக்கி
அழுது முறையிட்டால் நான் செவி சாய்ப்பேன், ஏனெனில் நான் இரக்கமுடையவன். ஒருவன் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவி சாய்ப்பேன். இந்த பவுலடியார் குறைந்திருக்கிறது 2ஆம் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கம் நிறைந்த தந்தை, ஆள் அனைத்திற்கும் ஊற்றின் தந்தை. லூக்காஸ் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே காயப்பட்டவனுக்கு இரக்கம் காட்டியவனே அந்த அயலானே, காயப்பட்டவனுக்கு இரக்கம் காட்டியவன் அந்த அயலானே என்று நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குள்ளே, இந்த கொரோனா காலகட்டத்திலே நம்முடைய ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இழப்புகள் அதிகமாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்திலும் மன தளர்ச்சிகள் அதிகமாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தோல்விகள் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொருடைய குடும்பத்திலும் பயம் அதிகம். நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்திலும் எதிர்நோக்கு இல்லாத ஒரு சூழல். நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்திலும் பொருளாதார சிக்கல். இப்படிப்பட்ட சூழலே ஆண்டவர் எங்கே நம்முடைய குரலை கேட்காமல் போய்விடுவார் என்று அச்சம், பல தடைகள். நாமும் இந்த பத்துமையை போல் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த பத்துமையை போல தொடர்ந்து விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறோமா? ஆண்டவரால் கண்டிப்பாக முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? பத்திமேயு இயேசுவை அவ்வளவு எரிச்சலுக்கு மத்தியிலும் அவன் கண்டுகொள்கிறான். அவனை உதாசனப்படுத்தாமல் நின்று அழைத்து கடவுளின் பார்வையில் அவர் முக்கியமானவர் என்று சொல்லுகிறார். இந்த பெருந்தொற்று காலத்திலே நம்முடைய வாழ்விலும் அந்த பத்திமைக்கு இருந்த அந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் இயேசு நின்று நிதானத்தோடு நம்முடைய வாழ்விலும் பெரிய பெரிய அற்புதங்களை அதிசயங்கள் செய்வார். என் அன்புக்குள்ளே, ஆண்டவர் நம்முடைய அருகில் இருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய ஜெபத்துக்கு செவி சாய்ப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பல் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் எந்தன் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன்மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிதமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்திருக்கின்றீர். அதனால் இப்பலிகளிலிருந்து நாங்கள் உமது பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவநிலையில் இருந்த மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இருந்தோரும் இருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் இடமின்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பிறந்தோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சேர்த்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இயேசுவிடம் வருகிறவர்கள் ஏமாற்றத்தோடு திரும்பி வரமாட்டார்கள். இயேசுவிடம் செல்கிறவர்கள் எந்த ஒரு சூழலிலும் ஏமாற்றத்தோடு திரும்பி வரமாட்டார்கள். பார்வையற்ற அந்த பத்திமேயும் தன்னுடைய இயலாமையிலே, இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று கத்தினான். கூட இருந்தவங்க அதட்டினா கூட, சும்மா இரு, பேசாத என்று சொன்னாலும் கூட, நம்பிக்கையோடு வல்லமையோடு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தினான். அவனுடைய கதறல் இயேசுவின் செவிகளிலே விழுந்தது. சத்தங்கள் நிறைந்த அந்த இடத்துல, எரிச்சல் நிறைந்த அந்த இடத்துல அவனுடைய கதறல் இயேசுவின் காதுகளில் விழுந்தது. இந்த கொரோனா பெருந்தொற்றின் இந்த காலத்துல பலவிதமான தடைகளுக்கு மத்தியில, கஷ்டங்களுக்கு மத்தியில, இடர்பாடுகளுக்கு மத்தியில, சோதனைகளுக்கு மத்தியில, வேதனைகளுக்கு மத்தியில நாம் ஆண்டவர் நோக்கி கூவி அழைப்போம்: இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும், என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும், இந்த உலகத்தின் மீது இரக்கமாயிரும். கண்ணீரோடு கத்தி கதறி அழுது ஜெபிங்க. நம்முடைய கதறல் இயேசுவின் காதிலே விழட்டும். அவர் நம்மை நோக்கி வருவார், நம்மை தேடி வருவார். மகனே மகளே, இன்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்ற அந்த வார்த்தையை நம்மூரிடம் கேட்பார். இயேசுவால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நாம் அவரை கூப்பிட்டோம் என்றால் அவர் நம்மை கூப்பிடுவார். நாம் அவரை நோக்கி கூப்பிட்டோம் என்றால் அவர் நம்மை கூப்பிடுவார். இது பொய்யலே அன்பார்ந்தவர்களே, இதுதான் உண்மை. நம் தேவன் நம்முடைய தேவைக்கு அதிகமாகவே கொடுக்கக்கூடிய தெய்வம், வாரி வாரி வழங்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி கூவி அழைங்க.
இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும், என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும், இந்த உலகத்தின் மீது இரக்கமாயிரும், நான் சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதி மீது இரக்கமாயிரும். ஜெபிங்க. இந்த கொரோனா பெருந்தொற்று நம்மை விட்டு அகன்று போகட்டும். உன் நம்பிக்கை உனக்கு சுகத்தை கொடுத்தது. உன் நம்பிக்கை உனக்கு சுகத்தை கொடுத்தது. அந்த பார்வையிட்ட அந்த பத்திமையு இயேசுவை பின்பற்றினான். இது நம்முடைய அனுபவம் மாறட்டும். ஆண்டவர், நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும் ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை தொடுகிறார். தேவன் தொடுகிறார். தேவன் ஆசீர்வதிக்கிறார். மகனே, மகளே, இன்று உன் பிரச்சனைகள் தீரும். இன்று உன் பிரச்சனைகள் மாறும். உன்னுடைய வாழ்க்கையை நான் தொடுகிறேன். நீ கூப்பிட்டு விட்டாய் அல்லவா? இதோ நான் வருகிறேன். நீ கவலைப்படாத, அஞ்சாத, பயப்படாத, சோர்ந்து போகாத, தைரியமாயிரு. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலும் நம்பிக்கை என்ற அந்த கேடயத்தை பற்றிக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சூழ்நிலும் நம்பிக்கையோடு இருப்போம். விடாமுயற்சியோடு ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை காக்கும் தெய்வம், நம்மை பராமரிக்கும் தெய்வம். நமக்கு என்ன தேவை, எப்போ தேவை ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய அனுமதி இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காது. இன்று இந்த நொடியில ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார். நீங்கள் யாரா இருக்கலாம் ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய ஜெப அதிர்வுகளை நீங்க இருக்கிற இடத்துல அனுப்புங்க. ஆண்டவர் வல்லமையாய் இந்த பலிபீடத்திலிருந்து அவளை தொடட்டும், ஆசீர்வதிக்கட்டும். நாம் அவரை கூப்பிடுவோம், அவர் நம்மை கூப்பிடுகிறார். நம்முடைய ஒரு ஜெபம் கூட வீண் போகாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையில் நீத்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், மேலது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைகூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு அவைக்கு உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. இன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்வையற்ற பத்திமையுக்கு பார்வையை கொடுத்து ஒரு புது வாழ்வை கொடுத்தவர். நம்பிக்கையற்று தளர்ந்து போயிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய இல்லங்களையும் இன்று தேவன் சந்திக்கிறார். ஒரு புது நம்பிக்கை கொடுக்கிறார், வாழ்வை கொடுக்கிறார். இந்த தேவனுடைய திருவிருந்திலே பங்கேற்க அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன்.
என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சின் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் அருள் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன். உன்னதரான ஆண்டவருடைய பேரை போற்றி பாடுவேன். நன்றி கூறி மன்றாடுவோமாகும். ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்நருளுடைய ஆழத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு,
நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நாவாலே என்றும் பாடு. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.